அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ஜெனிக்கு இன்விடேஷன் வச்சுட்டு வந்து வீட்டில் அடுத்து இன்விடேஷன் எல்லாருக்கும் வச்சு முடிச்சாச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் வேலையை தான் பார்க்கணும். கண்டிப்பாக சிஎம் மேடம் வரத்துக்குள்ளே நீட்டாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடணும். ஏன்னா அவங்க நிறைய கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. அவங்க வரும்போது அவங்க திருப்பு விழா பண்ணிவிட்டு கிளம்பிட்ட மாதிரி இருக்கணும். நம்மளால் எந்தவே டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா, எழில், செல்லியன்னு எல்லாருமே. ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம கோபி ஒரு பக்கம் ரொம்பவே வைத்தறிச்சலோடு இருக்காங்க. நம்ம அதில் பாதாளத்துக்கு போயிட்டோம். இதை சமயமாக யூஸ் பண்ணி இந்த பாக்கியா அவளோட முன்னேற்றத்தை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கால, அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக பிளான் போட்டுட்ருக்காரு நம்ம கோபி. ஆனால் கோபியோட பிரச்சனையிலேருந்து எப்படியாச்சும் கோபியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கோபி வந்து எப்படியாச்சும் நாம் கீழே வந்துட்டோம் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் பாக்கியா வந்து உயரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் முட்டாள்தனமாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கோபி. அதையெல்லாம் எதிர்த்து நிற்கிற விதமாக நம்ம பாக்கியா ஒரு பக்கம் கேன்டீனை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம செலியன், எழில், தாத்தான்னு எல்லாருமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வர் வந்து என்னாச்சு பாக்கியா, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டோம், சிஎம் மேடம் வந்துடுவாங்களா இல்லை சும்மா வேறு ஏதாச்சும் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி கேட்க உடனே எழில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மேடம் வந்து அம்மாவை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க, அதனால் கண்டிப்பாக இந்த திருப்ப விழாவுக்கு வருவாங்க, அவங்கள நேரில் போய் இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, அது எப்படி வராமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அந்த டைமில் அவங்க ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து ஒரு கார் நிற்குது. கார்லேருந்து பார்த்தா நம்ம ஜெனியும் பாப்பாவும் இறங்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம செல்வி ஒரு பக்கம் ஜெனி பாப்பா வந்துருச்சு, ஜெனிமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை போய் ரொம்ப சந்தோஷமாக குழந்தையெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து ஜெனியை கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்ததுமே நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஜெனியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜெனியோட ஹப் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம செலியனும் இருக்காரு. செலியன் இருந்தாலும் செலியன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே மனசில் வச்சு இருக்கிற நம்ம ஜெனி செலியன் கிட்ட பேச்சே கொடுக்காம அவங்க பட்டு சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஆன்ட்டிக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜெனியும் வந்திருக்காங்க. ஆனால் வரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு தான் நம்ம ஜெனி வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம செலியனும் ஜெனியும் சேர்ந்து வாழ போகிறாங்க. ஏன்னா அதுக்கான அஸ்திவரமாக தான் நம்ம செலியன் டோட்டலாகவே தெரிஞ்சிருக்காரு. அதை கூடிய சீக்கிரம் ஜெனி புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய வச்சு நம்ம ஜெனி வந்து வாழ போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.